Hi, hello, welcome to my channel, All-Rounder Bala. எனக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்ட் என்னங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு மெம்பர்ஸுக்குலாம் என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் கிளியராக அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு இன்னைக்கு காலையில் வந்து 11 மணிக்கு வந்து ஒரு போல் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து எந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் கான்செப்ட் தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால் ஃபியூச்சர் கான்செப்ட்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது 10 நாளைக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோ. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்காம இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். புது இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட்டு எல்லாருக்கும் என்ன கேள்வினா ஃபியூச்சர் கான்செப்ட்னா என்ன? எஸ்பிஓவில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது என்னங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். எஸ்பிஓவில் வந்துட்டு இந்த பிரேக் வந்து எதுக்காக விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபியூச்சர் கான்செப்டை ஒரு படி கொண்டு வரக்காக தான் வந்துட்டு இந்த பிரேக் விட்டுருந்தாங்க. சரிங்களா? முதல்ல வந்துட்டு ஆல்ரெடி அந்த பிளான் வந்து யோசிச்சு வச்சிருந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு பிளான் வந்து சொன்ன தேதியில் வந்து லான்ச் பண்ணலை. அதனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளான் லான்ச் பண்ணுறது வந்து தள்ளி போகுது. எஸ்பிஓவில் வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு அந்த பிளானில் சேஞ்சஸ் வந்ததுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிளான் இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஓ வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எஸ்பிஓ வந்து ஆப் வந்து ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்டு கூட வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சில கஸ்டமர்ஸை பிடிச்சி கொடுக்கறது மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும் எஸ்பிஓக்கு. அதை வச்சு நம்மளுக்கு வந்து சேலரி கொடுக்கலாம் இருந்தது தான் வந்துட்டு இந்த பிளான். ஓகேங்களா? அதாவது ஓல்டு பிளான், இப்போ வரைக்கும் இருக்கிற ஓல்டு பிளான். இதை தான் வந்துட்டு இந்த 45 நாளாக வந்துட்டு ஒரு பிளானை வந்து யோசிச்சு வச்சு இதை தான் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்த பிளான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதில் தான் வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது போன வாரம் வந்துட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கைக்கு வந்திருக்கு. என்ன சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே எஸ்பிஓவில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு மினிமமாக 10,000 ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் கான்செப்ட்டு. ஓகேங்களா? அதாவது இவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய கம்பெனி. சரிங்களா? எஸ்பிஓ வச்சு தான் வந்துட்டு ஒரு முதலீடு பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து ஐடியா இருந்தது. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு இப்போ வந்துட்டு இந்த கம்பெனி வந்து புது கம்பெனி வந்து அப்ரோச் பண்ண இதை வந்துட்டு பிளான் என்னங்கிறத பார்க்கலாம். எஸ்பிஓக்கு வந்துட்டு இன்னொரு நியூ ஆப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து அதில் வந்துட்டு அந்த லொக்கேஷன்ஸ், அதாவது வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கூகுள் மேப்பில் போய்ட்டு பக்கத்தில் ஏதாவது கடையெல்லாம் சர்ச் பண்ணி நம்ம அந்த கடைக்கு போய் நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்துட்டு நம்ம அதில் வந்து பே பண்ணியிருக்க முடியாது. கூகுள் பேலேருந்துட்டு டேரெக்டாக வந்து கூகுள் லொக்கேஷன்லேருந்து டேரெக்டாக வந்து பே பண்ணியிருக்க முடியாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிஓ கூட டைப் ஆகிருக்கிற கடைகள், ஓகேவா, ஷாப்ஸ், ஓகேங்களா, அது என்ன வேணால் ஷாப்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு துணி கடையாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு காப்பி கடையாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா? அந்த கடையில் போயிட்டு ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? எப்படி பே பண்ண முடியும்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணி ஃபோன்பே பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதாவது பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு. சரிங்களா? எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர் மாதிரி இது பண்ணியிருப்போம். இப்போ வந்து எஸ்பிஓ ஒரு மெர்ச்சன்டைசர் மாதிரி இது பண்ணுறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து எஸ்பிஓட லைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கூகுள் பே பிஸ்னஸ், அதே மாதிரி ஃபோன்பே பிஸ்னஸ், பேடிஎம் பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை தான் இவங்களுக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி கொண்டு வரது யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் யூஸராக இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் வந்துட்டு யூஸ் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து வித்ட்ராவல் போட்டு வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை. சரிங்களா? இந்த எஸ்பிஓ கூட டைப் இருக்கிற கடைக்கோ இல்லைனா ஏதோ ஒரு மாலுக்கோ ஷாப்புக்கோ நீங்கள் போயிட்டு ஏதாவது வந்து பொருளை வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு டைரெக்டாக உங்கள் வேலட்லேருந்து அவங்களோட மெர்ச்சன்டைசர் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அவங்க எஸ்பிஓ வந்துட்டு அவங்களுக்கு டேரெக்டாக வந்து பே பண்ணிடுறாங்க. லைக்கியா கூகுள் பே. ஓகேவா? கூகுள் பே பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு கான்செப்டாக கொண்டு வராங்க. சரிங்களா? இதுதான் வந்து மெயின் கான்செப்டாக இருக்கும் போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேங்க்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்ப போகிறது இல்லை. இதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ணுற வேலட் இருக்கு இல்லையா, வேலட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட இதுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட அமௌண்ட்டை வந்து நம்ம லைக் ஜிபே ஃபோன்பே மாதிரி தான். ஜிபே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து மெர்ச்சன்டைசர் அக்கௌண்ட்டுக்கு வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இது வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. இதுதான் வந்துட்டு இப்போ புது கம்பெனி அப்ரோச் பண்ண ஒரு பிளான். இப்போ வரைக்கும் எஸ்பிஓ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான் உள்ளே கொண்டு வராங்க. சரிங்களா, இவங்க வந்து என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் வந்துட்டு ஒரு 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 டைப்ஸ் எல்லாம் வாங்கி அதே மாதிரி அதாவது இந்த மாதிரி வெப்சைட்டு அப்ளிகேஷன்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி அவங்ககிட்டருந்து ஒரு ப்ராஃபிட், அதாவது அவங்ககிட்டருந்து ஒரு மார்ஜின் மாதிரி ஒன்று வாங்கி அதில் வச்சு நமக்கு சேலரி கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் மெயின் கான்செப்டாக இருக்க போது. இப்போ வரைக்குமே எஸ்பிஓ வந்து சர்வீஸ் பேஸ்டு கேட்டகரி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி கிடையாது, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஆஸ் லைக் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இதுதான் வந்துட்டு எஸ்பிஓவோட ஃபியூச்சர் கான்செப்டில் ஒரு படி. சரிங்களா, இதே மாதிரி பண்ணுறது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டைப்ஸ் கிடைக்கும். சரிங்களா, அதை வச்சு தான் இவங்க வந்துட்டு ஒவ்வொரு இதாக வந்து பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாங்கிறத கான்செப்டாக கொண்டு வராங்க. இதுதான் வந்துட்டு மெயினாக இவங்களோட ஃபியூச்சர் கான்செப்ட். மெயினாக ஒரு ஃபியூச்சர் கான்செப்டில் அதில் வந்துட்டு ஒரு படி வந்து இப்போ வந்து எஸ்பிஓ வந்து எடுத்து வச்சுருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் எஸ்பிஓவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பிளான் கான்செப்ட் வந்து எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த பிளான் கான்செப்டாக கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்து 10,000 வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி வந்துட்டு எஸ்பிஓ வந்து அந்த கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, 6 மாதத்துக்கு அப்புறமா. இப்போ வந்துட்டு எந்த பிளானை வந்து ரன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பிளானை தான் இந்த 6 மாதம் இன்னொரு 6 மாதம் வரைக்குமே அதை ரன் பண்ண போகிறாங்க. அதை வச்சு தான் வந்துட்டு அதாவது எப்படி சொல்ல போகிறதுனா முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லெவல் பை லெவல் வைஸாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டுருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு பிளானில் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட், ஒரு 4,000, சில்வர் பிளானில் இருந்ததுன்னா வந்து 2,000 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு லெவல் பை லெவல் வைஸாக வந்து இன்கம் கொடுத்துருந்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்துட்டு அந்த 6 மாதம் வரைக்குமே இந்த மாதிரி லெவலில் தான் வந்துட்டு இன்கம் கொடுக்க போகிறாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த புது பிளானில் இருக்கிறத வந்துட்டு நான் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலை. சரிங்களா, இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலெட்டில் வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வேலெட் டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த வேலெட்டையே வந்து இப்போ 3 டைப்பாக வந்து பிரிக்க போகிறாங்க. சரிங்களா, பார்ட் 1 நீங்கள் அந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு சில அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்க, உங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போகிற அந்த மாதிரி லோக்கல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் அந்த லோக்கல் ஷாப்லேயே வந்து செலவு பண்ணிக்கலாம். பார்ட் 3 ஆன்லைன் வெப்சைட் இருக்குல்ல, இப்போ எல்லாமே முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. சரிங்களா, எல்லாருமே நம்ம ஆன்லைனில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட் இருக்குல்லையா, அந்த ஆன்லைன் வெப்சைட்லேயும் போய் நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே டைப் பண்ணியிருக்காங்களா எஸ்பிஓ கூட வந்து ஆன்லைன் வெப்சைட் வந்து ஒரு சில வெப்சைட்டில் தான் டைப் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் அதாவது ஏதாவது வாங்குறது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வேலெட்லேருந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பிளானில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளானில் சேஞ்சஸ் என்னன்னு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து 4 பிளான் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து ஒரே ஒன்று வந்து ஃப்ரீ பிளானாக இருக்க போது மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கோல்டு, டைமண்டு, சில்வர் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி வயசு தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போகுது. பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பிளான் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம், என்ன மாதிரி டாஸ்க் பண்ண போகிறோங்கிறது தெரியும். வீடியோட 3rd அப்டேட்டு எஸ்பிஓவில் ரெஃபரல் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். எஸ்பிஓவில் இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தாங்க. ஓகேங்களா, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் இருக்க போகுது. பட் அது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஃபரல் எஸ்பிஓவில் வந்து ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி 15 lakh. ஓகேங்களா, அதாவது 15 லட்சம் அவ்வளோதான் வந்துட்டு மெம்பர்ஸே. அதுக்கு மேலே வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து மெம்பர்ஸே கிடையாது. சரிங்களா, இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 3 லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து 15 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெஃபரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வர போகிறாங்க. அதாவது இது வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எஸ்பிஓட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்துட்டு லைவாக வந்து செக் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, எத்தனை ஐடி வந்துட்டு இதாக இருக்குது. ஓகேங்களா, எத்தனை ஐடி வந்து நியூவாக உள்ளே வந்திருக்குங்க வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு கரண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த வெப் பேஜ்லேயே போய் செக் பண்ணிக்க முடியும். அந்த 15 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ரெஃபரல் இது வந்து ஸ்டாப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அண்ட் ஸ்டேட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் வந்துட்டு வரணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்துட்டு ஒரு ஆளுக்கும் கணக்கு பார்க்கும்போது வந்துட்டு 4 பேர் தான் வந்து ரெஃபரல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தமாக கொண்டு வரும்போது 15 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து அந்த 15 லட்சம் வந்துருச்சுன்னா
கன்ஃபார்மாக வந்துட்டு அந்த இது வந்து க்ளோஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, இது வந்து லைவாக வந்துட்டு அவங்களோட பேஜ்லேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். நம்ம ரெஃபரல் பண்ணுறதுக்கு ரெஃபரல் இன்கம்னு ஒன்று இருக்கும், அது என்னங்கிறது இன்னுமே அவங்க வந்து ரிவீல் பண்ணலை. பிளான் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு அது என்ன எவ்வளோ கொடுக்க போகிறாங்கிறது தெரியும். வீடியோட 4th அப்டேட்டு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு மெம்பராக வேலை செய்கிறீங்களே அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த அப்டேட்டு. எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில டாஸ்க், பேசிக் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும், அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து தப்பாக அப்டேட் பண்ணிட்டேன், ப்ரொஃபைல் வந்துட்டு தப்பாக அப்டேட் பண்ணிட்டேன், அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுறதே இருந்ததுனால இது லாஸ்ட் சான்ஸாக வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்ருக்காங்க. யாராவது வந்துட்டு தப்பாக ஃபில் பண்ணாதீங்க, 2-3 தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு, அதாவது 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதோ ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதோ கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்காக இருக்க போது. வீடியோவில் 5th அப்டேட்டு. ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஐடி போட்டிருப்பீங்க. சரிங்களா, முதல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 6 ஐடி 5 ஐடி 13 ஐடி 20 ஐடி எல்லாம் வச்சுருக்கீங்க. சரிங்களா, ஒரு சில பேர் வச்சுருக்கீங்க. இது வந்து எஸ்பிஓ தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து அதுக்கு ஒரு வந்து பேன் கார்டு வந்துட்டு 3 பேர், ஒரு ஐடிக்கு வந்து 3 இதுதான் வந்துட்டு கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து அது கிடையவே கிடையாது. எத்தனை ஐடிக்கு வேணாலும் உங்கள் அந்த பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த வச்சிருக்கிற பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில்ஸும் ரெண்டும் வந்து நேம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ், அதே மாதிரி வந்துட்டு பேன் கார்டில் இருக்கிற நேமும் வந்து சுரேஷ் அப்படிங்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஓகேங்களா, யாரையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லலை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து இருந்தால் மட்டும் கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைனா இது டூப்ளிகேட் இல்லைனா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ஐடியை வந்து டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் கரெக்டாக இன்னொருக்கா ரெஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ப்ரொஃபைல் எடிட்டிங் அண்டு ப்ரொஃபைல் அப்டேட்டும் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்டுக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் ஃபார் ஓல்டு மெம்பர்ஸ் ஒன்லி. சரிங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்குது. வீடியோவில் 6th அப்டேட்டு. இனிமேல் வந்துட்டு எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா ஏதோ ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஓகேங்களா, இந்த நாளில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். இருந்தால் தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, இருக்கிற அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நேம் வந்து ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அந்த நேமும் இந்த யூசர் நேமும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் கேட்குறாங்க. அவங்க ஃபாலோவர்ஸோ இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி இது இருக்கணும் அப்படிங்கிறலாம் அவங்க கேட்கல. சரிங்களா, நிறையா ஃபாலோவர்ஸ் வேணும், நிறையா இது வேணுங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறது வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் வேணும், அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ண முடியும். தயவுசெய்து இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த 15ஆம் தேதி வரைக்கும், சரிங்க, மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ இல்லைனா ட்விட்டர் ஐடியோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஏதோ ஒரு ஐடி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக வந்துட்டு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஐடி, ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். சரிங்களா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை ஐடி வச்சுருக்கீங்க அத்தனை ஐடிக்குமே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கன்ஃபார்மாக வந்துட்டு எத்தனை ஐடி வச்சுருக்கீங்க அத்தனை ஐடிக்கும் வந்துட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்னொரு 2வது ஐடி எனக்கு வந்து போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துக்காதீங்க, தெரிஞ்சுக்குங்க. நானே வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். சரிங்களா, எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஐடி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கிறதுங்கிற வரைக்கும் எல்லாமே நான் வீடியோ போடுறேன். எல்லா சோஷியல் மீடியாவை பற்றியும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டு உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா அப்டேட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூ மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்று தான். சரிங்களா, எல்லாமே வந்துட்டு ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், இதை வச்சு நீங்கள் ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் போட்டுக்க முடியும் எஸ்பிஓவில் இனிமேல் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, இது வந்து ஒன்லி ஃபார் நியூ மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். சரிங்களா, ஓல்டு மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஐடி வச்சிருக்கிறனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு எத்தனை ஐடிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ மெம்பர்ஸுக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. இனிமேல் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஐடி ஒரே ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுக்குனால ஒரே ஒரு எஸ்பிஓவில் வந்து ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் போட முடியும். சரிங்களா, மஸ்ட்டாக வந்துட்டு இதை வந்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எஸ்பிஓக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெயில் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, இந்த டாஸ்க்கெலாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணி விட்டால் மட்டும்தான்
உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த 10 நாளைக்குள்ளே இந்த 3 டாஸ்க் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஃபார்மெட் வந்து நான் மேலே டிஸ்பிளேல வச்சுருக்கேன். அந்த மெயில் ஃபார்மெட் படி நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு வந்து மெயில் பண்ணிவிடணும். மெயில் பண்ணிவிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகாமல் இருக்கும். இதுதான் வந்துட்டு அவங்க சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இது வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஸ்பிஓவில் எத்தனை ஐடி வச்சுருக்கீங்க அத்தனை ஐடிக்கும் வந்து மெயில் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடியிலிருந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த இது வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு எந்த இதுக்கு வந்து மெயில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓ PVTLTD ஓகேவா, எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் official@gmail.com சரிங்களா. இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடணும். ஓகேங்களா. சாரிங்க, வீடியோ ரொம்ப பெருசு தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆடியோ போட்டிருந்தாரு. அதனால் வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்குமே ஒரு 16 நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெரிய ஃபியூச்சர்ஸ் இருக்குது சரிங்களா. எஸ்பிஓட ஃபியூச்சர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நிறையா கான்செப்ட் இருக்குது. அதனால் அது வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்ச வரைக்குமே நான் இது வந்து பெரிய வீடியோவாக போயிடுச்சு. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்காகவே வந்து நான் கீழே வந்து டைம் ஸ்டாப் வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு எந்த பாட்டு வேணுமோ நீங்கள் அதை பாட்டை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த பாட்டுக்கு வந்து அதுவே மூவ் ஆயிரும். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் படா.